ஜகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரை வணங்குகின்ற பிரார்த்திக்கின்ற ஒவ்வொரு அன்பு நெஞ்சங்களுக்கும் அனுகிரகங்களையும் ஆசிகளையும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம சொல்லுவோம், இல்லை என்பது அவர்கிட்ட எப்பவுமே கிடையாது. தம்மை நம்பி நாடி வருகின்ற பக்தர்களுக்கு நீயே சரணாகதி குருராஜா, உன்னுடைய பொற்பாத கமலங்களே எங்களுக்கு சரணம், நல்லதே நடக்கும், உங்களை தவிர எங்களுக்கு அருள் செய்ய யாரும் கிடையாது, நீங்க அனுகிரகம் பண்ணணும், அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய அனுகிரகமும் ஆசிகளும் நிச்சயமாக அவர் தர தவறியதே கிடையாது. ஒரு நாள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த பக்கம் இருந்து பேசுகிறவங்க என்னுடைய பெயர் லக்ஷ்மி வியாசன், என்னுடைய ஏஜ் 68, நான் பெங்களூரில் இருக்கேன், 6 மாதம் யூஎஸில் இருப்பேன், 6 மாதம் இங்கே இருப்பேன், என்னுடைய பிள்ளைங்க ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க, யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நான் அங்கே போவேன் வருவேன், இங்கே இருப்பேன், இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே நான் என்னுடைய ஃப்ளாட்டில் தனியாக தான் இருக்கேன். என்னோடய பொண்ணோட ஃப்ளாட் இங்கே நான் தனியாக தான் இருக்கேன். இந்த இடத்துல ராயரை பற்றிலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் ராயரை வணங்கியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை எனக்கு இருந்தாலும் கூட, அந்த மாதிரி வழிவகைகளில் நான் வந்தால் கூட, என்னுடைய தாத்தாலாம் மிகப்பெரிய ராகவேந்திர சுவாமி பக்தர்களாக இருந்தாலும் கூட எனக்கு ஏனோ தெரியல சார், அந்த நாட்டமே வந்தது கிடையாது, நம்ம பிரார்த்தனை பண்ணது கிடையாது அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில். அப்படியே காலங்கள் கடந்துருச்சு, இப்படியே போயிடுச்சு அப்படின்றது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆல் ஆர் வெல் டு டூ, எல்லாமே வெல் செட்டில்டு, பெரிய பெரிய போஸ்டிங்கில் எல்லாமே இருக்காங்க, யூஎஸில் இருக்காங்க எல்லாருமே. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் அவருடைய தங்கை பிள்ளைங்க எல்லாமே அவங்கள பெங்களூரில் எல்லாருமே ஒரு ஹைலி எஜுகேட்டட் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அவங்க பேசுனதை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இருக்காங்க. எனக்கு ஏதோ அந்த பாக்கியங்களை தரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நான் இங்கே இருப்பேன் 6 மந்த், இங்கே இருப்பேன் 6 மந்த், அங்கே போவேன் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அவங்க இங்கே பெங்களூரில் தனியாக தான் இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு நாள் அவங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கை பயங்கரமாக ஒரு பெயின் வந்துட்டு இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஒரு டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. ஒரு மண்டே போல் போகிறாங்க. டாக்டர்கிட்ட போகும்போது பார்த்தா டாக்டர் உங்களுக்கு சிவியர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு சொல்லியிருக்காரு. அந்த என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுடைய ஏஜை பொறுத்து தனியாக வேறு இருக்காங்க, அவங்களுக்கு பயம் இருக்கு இல்லைங்களா. யாரும் இல்லை, எடுப்பாக திடீர்னு ஒரு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் பார்க்கணும். அதுவும் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் வீட்டிலேருந்து யாராவது கூட்டுவாங்க வரும்போது, தனியாக வராதிங்க, அன்றைக்கி செக்அப் பண்ணுறேன், அன்றைக்கி ஆன்ஜியோலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்த அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பக்கத்தில் யாரும் இல்லை, தனியாக இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பதில் டாக்டர்கிட்ட இருந்து வந்தது. என்ன பண்ணுறது, எப்போ போகிறதுன்னு தெரியல. அவங்களுடைய தங்கை மகனுக்கு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரிப்பா டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னும் போது, அவர் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார். என்னால் இப்போ உடனே லீவ் போட முடியாது, ஒரு சாட்டர்டே போல் நம்ம போகலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய மனைவியும் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. சரி, ஓகே, சாட்டர்டே நான் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போடுறேன், திங்கக்கிழமை இது நடக்குது, சனிக்கிழமை டாக்டர்கிட்ட இந்த அம்மா அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, சனிக்கிழமை வரேன் அப்படின்ட்டு. இதயத்தில் கோளாறு, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எப்படிங்க ஒருத்தரால் நிம்மதியாக இருக்க முடியும்? நாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அவயவங்களினுடைய அதனுடைய வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, எவ்வளோ கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க. அதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு அது நன்றாக இயங்கி கொண்டிருக்கும் போது நமக்கு தெரியவே தெரியாது. நாம் ஏதோ ஒரு லைஃப்பில் உருட்டி ஓடிட்டே இருப்போம். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அங்கே பார்க்கணும், இந்த வேலை, இதை செய்யணும், அதை செய்யணும், வந்தால் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஒரு தைரியத்தில் போயிட்டு இருப்போம். ஆனால் இந்த இயற்கையும் நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையும் அதற்குண்டான வேலைகளை தொடர்ந்து அழகாக கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கு. நாம் அதனால தான் எப்போவுமே கொஞ்சமாவது ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். எல்லா விஷயங்களிலும் எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், நல்ல குட் ஃபுட் எடுத்துக்கணும். ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே தேவையில்லாத ஃபுட்லாம் எடுத்துக்கூடாது. நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணலாம். அந்த ப்ரொலாங் பண்ற காலங்களில் மகாபிரபு ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு உண்டான சேவைகளை செய்யலாம். அவரை என்னாலும் நம்முடைய மனதில் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்திய குருராஜா அப்படின்ட்டு ஒரு அன்பு நெஞ்சம் ஃபோன் பண்ணார் காலையில். இப்போ மதியம் பேசிட்டு இருந்தார் என்கிட்ட திரு தேவேந்திர குமார் சார் அவர்கள். சென்னை புரஷவாக்கத்தில் இருக்காரு. ஏதோ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டு இருந்தாலும் ஒருத்தரோட பக்தி ஒரு மாதிரிங்க. குருராஜர் கருணாமூர்த்தி அவர் என்ன பண்றாரு, அவரை நம்பி அவர்கிட்ட எந்த அளவில் ஒருத்தர் பிரார்த்தனை பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவர் இறங்கி அவர்களை தட்டி கொடுத்து அவர்கள் தலையை வருடி
கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கோடி ஜனங்கள் அவர் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காருங்க. எப்பவுமே அவரை நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கணும், எப்பவுமே சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அது. இந்த பிறவியில் இந்த காலகட்டத்தில் நம்ம அப்பா அம்மா செய்த புண்ணியமாக தான் அதை நம்ம நினைச்சுக்கணும். அவரை நினைச்சு என்னாலும் நாம் இருந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது இந்த வாழ்க்கை பயணத்தை ஒரு திருப்தியுள்ள பயணமாக எப்பவுமே உருவாக்கிட்டு இருக்கும். கமிங் டு த பாயிண்ட், தேவேந்திரகுமார் சாருக்கு வரேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்ட போற மறுபடியும் அவர் சொன்னாரு, ஒரே ஒரு லைன் சொல்லிடுறாரு சார். ராயர் 700 வருஷம் இருப்பேன்னு சொல்லியிருக்காருல்ல, அதில் 353 வருடங்கள் தான் முடிஞ்சிருக்கு. நம்ம அப்படியே பார்த்தா கூட நமக்கு பிறவின்னு ஒன்று இருந்தா அடுத்தடுத்து ஒரு 3 பிறவியில் ஒரு 4 பிறவி எடுத்து ராயருக்கு நம்ம சேவை பண்ணலாம் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய கோணத்தில் ஒரு தகவலை சொல்லிட்டு இருந்தார் அவர். அந்த ஒவ்வொரு பக்தர்களும் அவருடைய எண்ணங்கள், அவர் சிந்தனை ஓட்டங்கள், அவர்கிட்ட வைக்கக்கூடிய அந்த பக்தின்றது எந்த மாதிரியான கம்யூனிகேட் பண்றது, அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தாட் எந்த மாதிரி அவருடைய பாதங்களை போய் அடையுது. அதனால தாங்க அவர் வர்றது. இந்த அம்மாவுக்கு வாங்க சொல்லிடுறாங்க, சாட்டர்டே நான் வரேன்னு சொல்லிடுறாங்க, சாட்டர்டே அப்பாயின்மெண்ட் போட்டுடுறாங்க. இவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இங்கே தான் ஒரு மேஜிக் நடக்குது. இந்த இடத்துல அழறாங்க, அழுதுட்டு இருக்காங்க. ராயர்கிட்ட போல இன்னும் கவலை. சரி, இந்த ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய கதைகள் அந்த அம்மாவும் பார்ப்பாங்க கண்டிப்பாக. மேடம், நீங்கள் நிச்சயமாக இப்போ நான் சொல்கிறதை கேட்டுவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக லக்ஷ்மி வியாஸ் மேடம் உங்களுக்கு தான், ஓகேங்களா? நீங்கள் சொன்ன தகவலை தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேங்க. அந்த ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா குருராஜர் அருளிய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நம்முடைய சேனலில் ஒரு வீடியோ ஒன்று வருது. என்னன்னு பார்க்குறாங்க. பார்த்தா திரு முனியாண்டி சுப்பையா சார் அண்ணா அவர்களுடைய வீடியோ போடிட்டு இருக்கு. அதை பார்க்குறாங்க. அதை பார்த்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து தள்ளுறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறாங்க, அடுத்த வீடியோ பார்க்குறாங்க, அடுத்த வீடியோ பார்க்குறாங்க. தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தொடர்ந்து 4 நாட்களாக அழுகிறார்கள், பார்க்கிறார்கள், அழுகிறார்கள், பார்க்கிறார்கள். குருராஜருடைய புகழும் மகிமையும் மகத்துவமும், குருராஜா எந்தெந்த இடங்களிலெல்லாம் உங்களுடைய அனுகிரகங்களை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், பாரபட்சம் இல்லாம, ஏற்றத்தாழ்வு இல்லாம, ஜாதி மத இன பேதம் இல்லாம உங்களை நம்பியோர் அனைவருக்கும் உங்களுடைய அருட்கரங்களை நீட்டிருக்கிறீர்களே குருராஜா. உங்களை நம்பாத பாவியாகி விட்டேனே நான். என்னுடைய தாத்தா நீண்ட நெடுங்காலம் மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிஜி அவர்களுக்கு 2-3 சுவாமிஜிகளுக்கு முன்னால் இருந்த ஒரு சுவாமிஜிக்கு எவ்வளோ சேவை பண்ணியிருக்காங்க. நான் உங்களை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கதறி அழுததோடு மட்டும் இல்லாம இந்த வீடியோல பார்த்தாங்க இல்லைங்களா, அவங்க ஒவ்வொரு அடியாருக்கும் நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. திரு முனியாண்டி சார் அவர்களிலிருந்து துவங்கி அவர்கள் யாரெல்லாம் பார்த்து யாருடைய மகிமையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்கும் வணக்கம் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. இது கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க சொல்லும் போது அது ரொம்ப சிலிர்ப்பாகி விட்டது. சார், நான் ஒருத்தருக்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணேன் சார், ஒருத்தரையும் கேட்டேன், இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க பேசினாங்க, அவங்க பேசினாங்கட்டு ஒவ்வொருத்தருடைய பெயரையும் ஒரு நிகழ்வையும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க அவங்க என்கிட்ட. நான் போன் எடுக்கும்போது சாதாரணமா எதை சொல்லுவாங்க அப்படின்னா அந்த போன் எடுத்து நான் பேசினேன். அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்லாம் இந்த மாதிரி வரும்போது ரொம்ப ஆர்வமாக அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் டே வந்தது. அந்த 4 நாட்கள் திங்கட்கிழமை போனாங்க, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை டாக்டர்கிட்ட போய் ஆகணும். ராயரை பிரார்த்தனை பண்ணி என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பயத்தை யாரால விட்டொழிக்க முடியும்? சரணாகதி பண்ணிட்டேன், ராயர்கிட்ட போயிட்டேன், ராயர்கிட்ட இருக்கிறேன் அப்படின்னால் கூட நம் இயல்பிலேயே, நம் பிறப்பிலேயே நமக்கு இருக்கக்கூடிய சில குணாதிசயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா நாம் போகிற வரை நம்ம கிட்டேயே தான் இருக்கும். அதை இனம் கண்டு அதை அழிக்க வேண்டும். அதுக்குதான் சிந்தனை தெளிவு வேண்டும், சித்தம் தெளிவுற வேண்டும். அது தெளிவுற்றால் தான் பிரச்சனைகளையும் பயங்களையும் நேருக்கு நேர் சந்தித்து எட்டி உதைக்க முடியும். அதுக்கு தான் தெளிவு வேணும், அதுதான் ஞான தெளிவு. இந்த அம்மா போறாங்க. சாட்டர்டே போனா அவர் தங்கை மகன் வரான்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் சார் வர ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க. வர ஒரு ஃபோட்டோ கொடுக்குற, ஒரு அக்ஷதை திறந்து பார்த்தா ராயருடைய படம். இந்த அம்மா ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஐயோ, குருராஜரே இந்த இடத்துக்கு வந்துட்டாரு, இனிமே எனக்கு ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லைன்னு சொல்லிட்டு மனதுக்குள்ள சந்தோஷம் அவங்களுக்கு. இவங்க இத்தனை நாள் இதை பிரார்த்தனை பண்ணியிருந்து தெரியாது அவங்களுக்கு. சரி, டாக்டர் கிட்ட போறாங்க. வழக்கமான டெஸ்ட்டுகளை டாக்டர் எடுத்து விட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க போலான்ட்டு இருக்காருங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீங்க போகலாம், நீங்க கிளம்பலாம், ஒன்றும் இல்லை, சும்மா டெஸ்ட் தான் முடிச்சோம், யூ ஆர் ஆல் ரைட், யூ ஆர் ஓகே சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க.
வீட்டுக்கு வந்த அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷம். ராயர்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணி கண்ணீர் மல்க ராயருடைய பொற்பாத கமலங்களுக்கு நன்றிகளை கண்ணீரா சமர்ப்பித்திருக்காங்க. ஐயா, நான் உங்க கோயிலுக்கு வரணும் ஐயா, நான் இவ்வளோ வயசாகி போச்சு, நல்ல வாழ்க்கை கொடுத்தீங்க, உயர்ந்த வாழ்க்கை கொடுத்தீங்க, பணத்திற்கு பற்றாக்குறை கிடையாது, வாய்ப்புகளும் வசதிகளும் கொட்டி கிடக்கிறது. ஆனா உங்களை பற்றி தெரியாமல் அறியாமல் மந்த்ராலய மண்ணிற்கு வராமல் இதுகாலம் இருந்து விட்டேனே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க நேர்ல வந்து நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க அங்க வர்றதுக்காக. அப்ப இவர்களுடைய உறவினர் ஒருத்தர் அதே யூஎஸ்ல இருந்து கொஞ்ச நாள் ஒரு 6 மாதங்களில் மந்திராலயம் போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களோடு சென்றதோடு மட்டும் இல்லாம ராயருக்கு நன்றி சொல்லி, உங்களுடைய அடியாருக்கெல்லாம் நன்றி சொல்லி என்னுடைய பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்ணேன், என்னுடைய பிரார்த்தனையை வந்து வெற்றியாக்கி கொடுத்தீங்க, இந்த இடத்துல நான் நின்று இந்த கோயிலுக்கு வரவங்க கிட்டலாம் மானசீகமாக என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று மனசுக்குள்ளாவே ஒவ்வொருத்தரும் உள்ள வராங்க பாருங்க, அவர்களுக்கெல்லாம் மனதிற்குள்ளாக வணக்கங்களை தெரிவித்திருக்கிறார், வணங்கி இருக்கிறார் அந்த அம்மா திருமதி லக்ஷ்மி வியாசன் அம்மா அவர்கள். இதுதாங்க மகிமை. எந்த மாதிரி அவர்கிட்ட வேண்டி எந்த மாதிரி அனுகிரகத்தை மகாபிரபு கொடுத்துருக்கார் பாருங்க. நிச்சயம் தனித்துவமாக யார் வேணாலும் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். நம் வலியும் வேதனையும் நம்முடைய துன்பமும் தொல்லையும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த உலகம் கேளிக்கையாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். வருத்தப்படுறவங்களையும் வேதனையில் இருக்கிறவங்களுக்காக இந்த உலகத்தில் எதுவுமே நிற்காது. ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கம் கடந்து போறீங்க, எத்தனை பேர் வலியால் உள்ள துடிச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா நமக்கு? எத்தனை பேர் ஒரு பெரிய வியாதியை கேள்விப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம மன குழப்பத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க தெரியுமா நமக்கு? எத்தனை பேருக்கு அறுவை சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கும் தெரியுமா நமக்கு? ஆனால் இந்த உலகம் சுற்றி இயங்கி கொண்டுதான் இருக்கும். அந்த பக்கம் நம்ம வண்டி எடுத்துட்டு போவோம், ஜாலியா பேசிட்டு போவோம், ஒருத்தர் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இது இயல்பு, அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லலை. அது இயல்பு, இயக்கம், உலகத்தோட இயக்கம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். அதை நம்ம ஒன்றும் சொல்லலை. ஆனா இப்பேற்பட்ட உலகத்தில் இருக்கும்போது நாம் யார், யாருக்காக வணங்குகிறோம், யாரை அழைத்து கொண்டிருக்கிறோம், யாரை அழைத்தால் என்ன நடக்கும் என்கின்ற தெளிவு நமக்கு வந்துவிட்ட பிறகு அதை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் தெளிவு. அதுதான் குருராஜருடைய பொற்பாத கமலங்களை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். என்னாலும் இந்த உடலின் கடைசி மூச்சு உள்ளவரை ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களை என்றென்றும் நான் பற்றி இருப்பேன். மூச்சின் முற்றுப்புள்ளி அவர் நாமமாக இருக்க அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருகரம் குப்பி அவரை வணங்கினால் இந்நாள் மட்டுமல்ல, எக்கணமும் எந்நாளும் உங்களுக்கு அருமையான வழிகாட்டியாக குருராஜருடைய அருளிருந்து உங்களை வழிநடத்தும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம்.